இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய மிக்கேல் அதிதூதனுடைய பாதுகாப்பில், அரவணைப்பில் நம்முடைய பங்கு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைந்து மகிழ்ந்து அவருக்கு நன்றியாக இந்த விழா நாட்களை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய அரவணைப்பில், அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ முடியும் என்பதற்கான உத்தரவாதத்தையும் இந்த விழா நாட்களில் நாம் சிந்தித்த சிந்தனைகளும் நமக்கு மிகப்பெரிய உறுதிப்பாட்டை தந்திருக்கிறது. புனிதம் மனிதத்திலிருந்து தப்பிச் செல்ல முடியாது, அல்லது புனிதம் மனிதத்திலிருந்து தப்பி செல்வது அல்ல. மாறாக மனமாற்றத்தோடு இன்னும் ஆழமாக கிறிஸ்துவில் நாம் இணைந்து வாழ்வதுதான் சரியான புனிதம் என்பதற்கான அர்த்தமாக இருக்க முடியும். நம்முடைய புனிதர் மிக்கேல் அதிதூதர் புனிதத்தை பாதுகாக்கிறார். ஆனால் ஒரு வித்தியாசமான போராட்ட வாழ்வை நமக்கு கற்றுத்தருகிறார். அது நீங்க திருவெளிப்பாடு அதிகாரம் 12 7 வரை நாம் வாசித்தோம் என்றால், எப்படி மிக்கேல் அதிதூதர் நமக்கு ஒரு போராட்ட வாழ்வை அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த போராட்டம் நமது மனித உடலில் இருக்கக்கூடிய சதை, இரத்தம் இல்லையா, இவைகளோடு இருக்கக்கூடிய போராட்டம் அல்ல. மாறாக தீமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். வாள் எடுத்து எதிரிகளோடு நாம் செய்ய வேண்டிய போராட்டம் அல்ல. மாறாக நம்முடைய மனம் மாற வேண்டும், மனம் மாறுவதற்கு காத்திருக்கக்கூடிய இதயத்தோடு நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதை தூய மிக்கேல் அதிதூதர் மிக அழகாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மனமாற்றத்தின் மனு உருவாகி மனிதர் புனிதராக ஆவோம் என்பதற்கான ஒரு தலைப்பு, மைய சிந்தனை இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எத்தனை நாள் உங்கள் பங்கு சாமியாக இருக்கும் அந்த யோசித்தாருன்னு தெரியல. இந்த தலைப்பு 10ஆம் நாள் இவ்வளவு ஒரு புரியாத ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார். மனமாற்றம் பெற்று புனிதராகவும் அல்லது மனிதராகவும் சொன்னால் கொஞ்சம் எளிதாக முடிந்திருக்கும். இதில் மனு உருவாகி அப்படி சொல்றதுல வந்து கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. மனமாற்றத்தின் மனு உருவாகி நாம் எப்படி புனிதராக மனிதராக வாழ முடியும் என்பது நமக்கு இன்று உங்கள் பங்கு தந்தை உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வெவ்வேறு சவால் நிறைந்த ஒரு மைய சிந்தனை. உண்மையிலே பாராட்டுறை. அருமையான ஒரு இறையியல் சிந்தனை இந்த மைய சிந்தனையில் இலையோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம இதை முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கணுமே. மனமாற்றத்தின் மனுவுரு தெரியும், மனமாற்றம் தெரியும். இது மனமாற்றத்தின் மனுவுரு அப்படிங்கிறத எப்படி தொடர்புபடுத்தி நம்முடைய வாழ்வை புனிதமாகவா மனிதமாகவா மாற்றுவது எப்படி என்பது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. ஒரு எளிமையாக நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். பிளவுபட்ட ஒரு குடும்பம், அப்பாவும் மகனுக்கும் பேச்சு கிடையாது. பல வருடங்களாக 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லை. திடீர்னு ஒரு நாள் மகன் அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றான், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை நாள் நான் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தது ஒரு மிகப்பெரிய தவறு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? மனமாற்றத்தின் மனு உரு, அந்த மகனுடைய அந்த மனு உருவாக்கம் மனமாற்றத்தினுடைய ஒரு மனு உருவாக்கமாக இங்கு மிளிர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்னை தெரசாவுடைய வாழ்வை எடுத்துக்கொள்வோம். இது 2வது உதாரணமாக கூட வச்சுக்கலாம். எப்படி நாம் இந்த மனமாற்றத்தின் மனு உருவை புரிந்து கொள்வது? சிறிய சிறிய காரியங்களில் அல்ல, மாறாக பெரிய பெரிய காரியங்களில் அல்ல, மாறாக சிறிய சிறிய காரியங்களை பேரன்போடு செய்வதுதான் ஒரு புனிதமானது என்பதை அன்னை தெரசாள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாள்.
ஒரு முக்கியமான ஒரு பாணி. ஏழைகளுக்கு உணவு, நோயாளிகளுக்கு மருந்து. இது பெரிய காரியம் அல்ல, இது பெரிய காரியம் அல்ல, சிறிய காரியம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய புனிதத்தை கலந்து தன்னுடைய வாழ்வினுடைய அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்துவதன் வழியாக அந்த புனிதத்தை அதில் கலந்த ஒரு நிலையை நாம் அன்னை தெரசாவுடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்கிறோம். இதுதான் மனமாற்றத்தின் மனு உருவாக உருவெடுத்து நிற்கக்கூடிய மனிதம் அல்லது புனிதம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீங்க வீட்டில் கண்டிப்பீங்க இல்லையா, தந்தை தாய் உங்க பிள்ளைகளை கண்டிப்பீங்களா? இது மூன்றாவது நிலையை நான் சொல்றேன். கண்டிப்பீங்களா? உங்க பிள்ளைகளிலேயே கண்டிப்பீங்க இல்லையா? கடுமையான தண்டனை கொடுப்பீங்களா? அடிச்சா ரத்தம் வருமா? ரத்தம் வராது. ஆனா நீங்க திட்டுனா அவங்க தற்கொலை செய்யறது வரைக்கும் போவாங்க. அதுக்கு ரத்தம் வரணும்னு தேவையில்லை இல்லையா? அந்த அளவு கடுமையாக நாம தண்டனையை கொடுக்கக்கூடியது கூட பெற்றோரை நாம் பார்க்கிறோம். இந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது காலையில திட்டிட்டு சாயங்காலம் அவனை கூப்பிட்டு தோளில் கையை போட்டு வாம நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம் சொல்லி கூப்பிட்டு போகும்போது அந்த தண்டனை எப்படி இருக்கும்? மெல்ட் ஆயிரும் இல்லையா? ஐஸ்கிரீம் போல இல்லையா? அப்படி நீங்க கொடுத்த அந்த எல்லா திட்டும் அந்த சாயங்காலம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது என்ன ஆகும்? அப்பா அப்பானா இதுதான்டா அப்பா இருக்குமா? இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? மனமாற்றத்தினுடைய மனு உரு இங்குதான் ஆரம்பிக்கிறது. அந்த தந்தையினுடைய மாற்றம் மனு உருவாக இன்னொரு சாயலை பெற்ற ஒன்றாக மாறும் பொழுது அங்கு மனிதமும் புனிதமும் கலந்து நம்முடைய வாழ்வில் ஒன்றரை கலந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா மனமாற்றத்தினுடைய மனு உருவாக்கம் எப்படி மனிதனாக புனிதனாக நம்மை வாழ அழைத்துக் கொண்டிருக்கிறது என்பது. இந்த விவிலியம் என்ன கூறுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் இது ஒரு பயணம். 3 வாசகங்களும் அருமையாக நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. இது ஒரு விவிலிய பயணமாக வைத்துக் கொள்ளலாம். மனமாற்றத்தினுடைய மனு உருவாக நாம் வாழ்வதற்கு எப்படி அழைக்கப்படுகிறோம், அதற்கு விவிலியம் கூறக்கூடிய சான்று என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் முதல் நிலையாக நாம் பார்ப்பது மனமாற்றம் எல்லோருக்குமானது. It's possible for all. மனமாற்றம் எல்லோருக்குமானது. இது குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு 10 குடும்பத்திற்கோ பங்குல உரித்தானது அல்ல, எல்லாருக்குமானது. இந்த எல்லாருக்குமானது என்பதை நாம் எப்பொழுது உள்வாங்குகிறோமோ அப்பொழுதுதான் நினிவே நகரத்து மக்கள் போல எல்லோரும் மனமாற்றத்திற்கு உட்பட்ட மக்களாக மாறுவோம். காரணம் என்னவென்றால் நாம் ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம் வைங்களேன். ஒரு சின்ன பிரச்சனை வருது, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது எனக்குள்ளதல்ல, அவன் மன்னிப்பு கேட்டா போதும் சரியாயிரும், அவங்க மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், அல்லது இவங்க மன்னிப்பு கேட்டா சரியாயிரும். கணவருக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், உங்க குடும்பத்திலேயே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கல்லு போல உட்கார்ந்து இருப்போம். என்ன நானா தப்பு பண்ணேன், நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு? நான் தப்பே பண்ணலையே, சும்மா இருந்தே வந்து அடிச்சாங்க, அதுக்கு நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? இது நம்முடைய சிந்தனை எப்படி போகிறது என்றால் இது குறிப்பிட்ட ஒரு குழுவை அல்லது குறிப்பிட்ட ஒன்றை சார்ந்ததாக நாம் நினைக்கிறோம். இது எப்படி மனு உருவாக்கம் பெற முடியும்? வாய்ப்பே இல்லை. நினிவே நகரத்தில் யோனா இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார். என்ன சொல்றான்னு தெரியுமா? மனமாறுங்கள் அப்படின்னு சொல்றார். அது ஒரு கடுமையான செய்தி. நான் மனமாறுங்கள் சொல்ற, நீங்க மனம் மாறிடுவீங்களா? இன்னைக்கு சாயங்காலமே எல்லாரும் வீட்டில் போய் ஃபாதர் சொல்லிட்டாரு, அதனால மனம் மாறி நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் விடு, இதோட நிறுத்து, எல்லாத்தையும் பண்ணிடுவீங்களா? நினிவே நகர மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. கடுமையான செய்தியாக அதை பார்த்தார்கள். மனமாறுங்கள் என்று சொன்னதும் அது அவர்களை எட்டாத ஒரு கனியாக அவர்கள் பார்த்தார்கள். ஆனா கடைசியில் என்ன தெரியுமா? அரசனும் மக்களும் சாணி உடை உடுத்தி சாம்பல் பூசி நோன்பிருந்து நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்பதற்கான மன வருத்தத்தில் அந்த ஒட்டுமொத்த நகரமே உள்ளாய் இருந்தது என்பது விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த மனமாற்றம் என்ற செய்தி அவர்களுடைய உடலை பாதித்தது. காரணம், அவர்கள் நோன்பு இருந்தார்கள். அவருடைய வாழ்வை பாதித்தது. சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி ஒரு அடையாள சின்னமாக ஒட்டுமொத்த வாழ்வினுடைய ஒரு மாற்றமாக கடவுளுக்கு முன் அவர்கள் மனம் வருந்தக்கூடிய ஒரு நிலைக்கு உருவானது என்றால் அந்த மனமாற்றம் எல்லோருக்குமானது. அப்போ மேல் ஆசாரி பள்ளத்தை நினிவே நகர மக்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? மேலசாரி பள்ளத்தை நினிவே நகர மக்களாக எடுத்துக்கொள்ளலாமா? உங்களிடம் இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை நீங்கள் யோனா இறைவாக்கினராக புரிந்து கொள்ளலாமா? மனமாறுங்கள் என்று சொல்லும் பொழுது இன்றே பலவிதமான ரசாயன மாற்றங்களை நம்முடைய வாழ்வில்
உருவாக்க முடியுமா? கோணி உடுத்தி சாம்பல் பூசி நோன்பிருந்து நாம் இன்றே சரியான பாதைக்கு நம்மால் திரும்பி வர முடியுமா என்பதெல்லாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மனமாற்றம் அது ஒரு கருத்துருவாக்கம் அல்ல, ஒரு ஐடியா. அப்படி சொல்றோம் இல்லையா, ஒரு ஐடியா அல்ல, அது ஒரு கருத்துருவாக்கம் அல்ல. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கூறிவிட்டு மறுநாளே நம்முடைய பழைய பாவ நிலைக்கு திரும்பி வருவதல்ல உண்மையான மனமாற்றம். மாறாக மனமாற்றத்தோடு வருந்தி ஆண்டவரிடம் வருபவர்கள் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய வாழ்விலிருந்து பகிர்வை ஆரம்பிக்கின்றார்கள். கடுமையான இதயத்தோடு இருப்பவர்கள் மன்னிப்பை வழங்குகிறார்கள். இந்த இரண்டும் நடைபெறுகிறது என்றால் நிச்சயமாக அங்கு மனமாற்றம் பிறையோடு இருக்கிறது, மனமாற்றம் நீரோடை போல வழிந்தோடி கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் நினிவே மக்களாக மாறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பு தான் முதல் வாசகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசகத்திற்கு நாமே கடந்து செல்லும் பொழுது இது ஒரு பயணம் என்று கூறுகிறார் தூய பவுல். புனிதத்துவம் என்பது ஒரு பயணம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புனிதத்தை அல்ல இந்த வாழ்வுடைய இலக்கை நான் அடைந்து விட்டேன், ஏற்கனவே அடைந்து விட்ட ஒன்று அல்ல, இது தொடர்ந்த ஒரு பயணம், தொடர் பயணம், தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதுதான் மனு உருவாக்கம். கடவுளுடைய சாயலை இயேசு பெற்று மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தது ஏதோ அந்த அனௌன்சியேஷன் ஸ்டோரியில இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்வோடு முடிந்து விடவில்லை. தொடர்ந்து நம் ஒவ்வொருடைய இதயங்களிலும் அவருடைய சாயலை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட துன்பங்களில், பிரச்சனைகளில், பலவீனங்கள், இயலாமைகளில் இந்த மனு உருவாக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இயேசு எப்படி துன்பங்களின் ஊடே தன்னுடைய மனு உருவாக்கத்தை, கடவுளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினாரோ அதுபோல இந்த மனு உருவாக்கம், மனமாற்றம் என்ற ஒரு மனு உருவாக்கம் ஒவ்வொரு நாளும் அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கூட, துன்பங்களுக்கூட, இயலாமைகளுக்கூட, பலவீனங்களுக்கூடையே அந்த மனு உருவாக்கம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் அழகாக கூறுகிறார். இதுல ரெண்டு விதமான புரிதலை நாம் பார்க்கலாம். ஒன்று, சுயநலத்திற்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழ்பவருடைய கடவுள் யாருன்னு தெரியுமா? சுயநலத்திற்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழக்கூடியவருடைய கடவுள் யாரு? இயேசு அல்ல. நான் சொல்லல, தூய பவுல் சொல்லார், வயறுதான் அவருடைய கடவுள். உங்களுக்கு வயர்ல இருக்குல்ல, எல்லாருக்கும் வயர் இருக்கு இல்லையா? முக்கியமானது. சாப்பாடு இல்லைன்னா வாழ முடியாது. இந்த சாப்பாட்டுக்காக நம்ம எத்தனை பேரை காட்டி கொடுக்கிறோம்? இந்த வயரை நிரப்புவதற்காக எத்தனை பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறோம்? இந்த வயரை நிரப்புவதற்காக எத்தனை மனிதர்களை நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம்? அதான் தூய பவுல் சொல்றார், நான் சொல்லல, மிக அழகாக சொல்றார். நீங்கள் சுயநலத்திற்காக மனிதத்தை அழிக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கடவுள் வயறு மட்டும்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை நம்ம வயரை நிரப்புறதுக்காக தான். நல்லவர்களை கூட தூண்டிவிட்டு அவர்களை தங்களுடைய பாதைக்கு கொண்டு சென்று எல்லாம் பணத்துக்காக, வயரை நிரப்புறதுக்காக. நம்முடைய கடவுள் எல்லாமே அந்த ஒரு வயறு தான். இரண்டாவது தூய பவுல் சொல்றாரு, இது முதல் நிலை. இரண்டாவது தன்னுடைய கடிதத்தில் சொல்றாரு, புனிதத்தை விண்ணக குடியுரிமை பெற்றவர்கள். நீங்க என்ன குடிமை? இந்திய குடியுரிமை பெற்றிருக்கீங்களா? எல்லாரும் இந்திய குடிமக்கள் தானே? இந்திய குடிமக்கள் தானே? எல்லாரும் இந்திய குடியுரிமை வாங்கி இருக்கிறீங்க இல்லையா? இந்திய குடியுரிமை. தூய பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? விண்ணக குடியுரிமை பெற்றவர்கள். நமக்கு இன்னும் வாங்கல. அது எந்த அரசாங்கம் தருவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு பங்குத்ததை உங்களுக்கு தருவார் இந்த குடியுரிமை. விண்ணக குடியுரிமையை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள். இந்த விண்ணக குடியுரிமையை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றால் நம்முடைய அன்றாட வாழ்வு சூழலில், அது துன்பங்களாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், பிரிவினைகளாக இருக்கலாம், மன வருத்தங்களாக இருக்கலாம், அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய இயலாமைகள், பலவீனங்களாக இருக்கலாம். இவைகளின் ஊடே அந்த விண்ணக குடியுரிமையை நடைமுறைப்படுத்துபவர்கள் கண்டிப்பாக அதான் மனு உருவாக்கம், கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். இந்த பிரதிபலிப்பு தான் என்ன செய்யுதுன்னா, தூய பவுல் தொடர்ந்து சொல்றாரு, கடந்த காலத்தை விட்டுவிட்டு எதிர்காலத்து இலக்குக்காக நீங்கள் ஓடுங்கள் அப்படிங்கிறார். ஆனா நாம என்ன செய்றோம் தெரியுமா?
10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதை மட்டும்தான் முன்ன வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்றோ ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வை நாம் இன்றும் மையப்படுத்தி நம்முடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். என்றோ ஒரு நாள் நடந்த கேட்ட ஒரு கெட்ட வார்த்தையை இன்றும் நாம் அதை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றோ நடந்த ஒரு நிகழ்வை நாம் எடுத்துக்கொண்டு இதுதான் வாழ்வு என்று அதனை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவல்ல தூய பவுல் சொல்வது, நீங்கள் நடந்து முடிந்த காரியங்களை விட்டுவிட்டு முன் இருக்கக்கூடிய காரியங்களுக்காக நீங்கள் கடந்து செல்வதற்கு பழகுங்கள். அதான் மன உருவாக்கம். மன உருவாக வேண்டும் என்றால் அது எளிதான காரியம் அல்ல. மனமாற்றத்தோடு நீங்கள் மன உருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எதிர்கால இலக்குகளை முன்வைப்பதற்கான தெளிவுகள் ஒட்டுமொத்த பங்கு மக்களுக்கும் இருக்க வேண்டும். அது குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து அது ஒட்டுமொத்த பங்கில் ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இலக்குகளை நோக்கி ஓடுவதற்கான ஒரு தெளிவு இருக்கும் பொழுது அங்கு மனமாற்றம், மன்னிப்பு, விட்டுக் கொடுப்பு அவைகள் இயல்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லி 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 அதை புண்ணாக்கி அதை வேலை பாய்ச்சி அதில் திரும்பவும் சுடு தண்ணியை ஊற்றி அதில் திரும்ப ஒரு எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு திருப்பி பற்ற வச்சு எத்தனை ஆண்டுகள் அன்பார்ந்தவர்களை நாம் ஒரு காரியத்தை இப்படி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அதில் ஒரு புனிதத்தையோ மனிதத்தையோ அல்லது மனமாற்றத்தையோ அல்லது மனமாற்றத்தில் இருக்கக்கூடிய மன உருவாக்கத்தையோ நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா? ஒரு கிறிஸ்தவ மனப்பான்மையோடு இந்த காரியங்களை அணுக முடியுமா? பவுல் இதை வன்மையாக கண்டிக்கிறார். பலவீனங்களில் இந்த மன உருவாக்கம் அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நடைபெற வேண்டிய ஒன்று என்பதற்கான அறிவுறுத்தலையும் அவர் தருகிறார். நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய போராட்ட நிலைகளில், நம்முடைய தவறுகளிலிருந்து மீண்டு எழுவதில் இவைகளெல்லாம் இணைந்து செய்யக்கூடிய ஒன்றுதான் இந்த மனமாற்றத்தில் வரக்கூடிய மன உருவாக்கம் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை அறியாமலேயே புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தூய பவுலுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. மூன்றாவது, நம்முடைய பயணத்தினுடைய மூன்றாவது நிலை நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்திற்கு நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் நற்செய்தி லூக்கா என்ன சொல்றாருன்னா, மனமாற்றம் என்பது அது ஒரு பிரைவேட் அஃபேர் கிடையாது. இது தனிப்பட்ட ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட நிலை கிடையாது. இட்ஸ் a ரிலேஷனல். இது பிறரோடு தொடர்புடையது என்று கூறுகிறார். நான் மனமாற்றேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல முடியாது. உங்களுடைய மனமாற்றம் யாரை மனமாற்றணும்? இன்னொரு 10 குடும்பத்தை மனமாற்ற வேண்டும். இட்ஸ் a ரிலேஷனல். இது நான் மட்டும் மனமாறிவிட்டேன் என்று கூறும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சுயநல மனமாற்றமாக இருக்கிறது. அங்கு மன உருவாக்கம் உருவாவதற்கு வாய்ப்பில்லை. இயேசுவினுடைய மன உருவாக்கம் ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றியது. சரிதானே? ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றியது. உங்களுடைய மன உருவாக்கம், மனமாற்றத்தின் மன உருவாக்கம் இந்த ஒட்டுமொத்த பங்கையே மன உருவாக்க செய்கிறது என்றால் அதுவே உண்மையான மனமாற்றத்தினுடைய மன உருவாக்கம். நீங்கள் புனிதர்களாக வாழ்வதற்கான தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதற்காகத்தான் லூக்கா மிக அழகாக நற்செய்தியில் சொல்லுகிறார், மன்னியுங்கள். நீங்க உங்களை மட்டுமல்ல மன்னிக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தவறுகளை, பலவீனங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, பிறரையும் மன்னியுங்கள் சொல்றார். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறார். கடுமையான வார்த்தைகளை யாரிடம் பயன்படுத்த முடியும்? பிறரிடம் தானே பயன்படுத்த முடியும். அந்த பிறரிடம் பயன்படுத்தக்கூடிய கடுமையான வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் பொழுது அது மனு உருவாக்கமாக பிறருக்கும் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். தீர்ப்பு நீங்கள் பிறரை தான் கொடுக்க முடியும். இட்ஸ் ரிலேஷனல். நீங்க உங்களுக்குள்ளாலே ஒரு தீர்ப்பை போட்டு உங்களுக்குள்ளாலே ஒரு வட்டத்தை வைத்து வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ஒரு மனு உருவாக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பது மிக தெளிவாக தூய பவுல் தன்னுடைய கடிதத்தில் லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் மிக அழகாக கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மனமாற்றத்தினுடைய மனு உருவாக்கத்தினுடைய தன்மை என்ன, அதற்கான படிநிலைகள் என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால், பல நிலைகளில் இந்த மனமாற்றம் நமக்கு பலவிதமான அறிவுறுத்தல்களை, செய்தியை, அந்த புனிதத்துவத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. முதல் நிலையாக நாம் பார்க்கிறோம் என்றால், ஒன்று மனிதத்தில் கலந்திருக்கக்கூடிய புனிதம். நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வர்றீங்க, அப்படிதானா? மிக தெளிவாக நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது நீங்க எப்படி உட்கார்ந்துருப்பீங்க? அமைதியா, அடக்க ஒடுக்கமா? சரிதானா? அடக்க ஒடுக்கமா, அந்த பழைய உங்க அழுக்கு செருப்பெல்லாம் வெளியில போட்டுக்கிட்டு, சரிதானா? அப்படிங்க வருவீங்க. ஏன் அப்படி வர்றீங்க? நீங்க யோசித்து பார்த்தீங்களா? செருப்பெல்லாம் ஏன் வெளியில போட்டு வரோம்? இங்க வந்தா பேசாத ஓவர், இங்க பேசவே கூடாது, அப்படிதானே சொல்றோம் இல்லையா? இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு அடக்க ஒடுக்கம், இவ்வளவு நேர்மையான ஒரு வாழ்வு இந்த 4 செவருக்குள் இருப்பதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? கடவுள் இங்கு
இருக்கிறார். அதை நாம நம்புறோம், சரிதானே? ஒரு புனிதமான ஒரு இடம். இந்த 1.5 மணி நேரம் புனிதர்கள், நாமெல்லாம் 1.5 மணி நேர புனிதர்கள். இங்க எல்லாத்தையும் அடி கட்டுப்படுத்தி, ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நாம் இங்க உட்கார்ந்து கடவுளுக்கு முன்னாடி பெரிய நல்லவர்கள் போல அப்படி காட்டிட்டு வெளியில போகும்போது அதே அழுக்கு செருப்பை போட்டுக்கிட்டு என்ன செய்வோம்? விசுறுவோம், எடுத்துட்டு போவோம். போயாவிட்டு வச்சுக்கிறேன். நான் ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையில் அந்த பிள்ளை வந்து அம்மாட்ட சொல்லுது, அம்மா மாமா வந்து வீட்டில் பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடிவாங்க, எல்லாரும் அடிக்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் அம்மா பூசை பார்த்துட்டு இருக்கிறாங்க, திருப்பலி நடந்துட்டு இருக்கு. திருப்பலி டைமில் வந்து அந்த பிள்ளை வந்து கூப்பிடுது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, யார் அவனா? வர்க்கீஸா வந்தான். சாரி, இங்கே யாரும் வர்க்கீஸ் இருக்காமல் இருக்கணும், நல்ல வேலை. வர்க்கீஸா வந்தான், நற்கரணையை எடுத்துட்டு வாரேன்னு சொல்ல வந்து வச்சுக்கிறேன். அப்போ நன்மை கொடுக்குற நேரம் அந்த அம்மா சொல்கிறாங்க மகள்கிட்ட, நன்மை கொடுக்க போகிறார் சாமியார், நன்மையை வாங்கிட்டு அவனுக்கு வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லு, நான் இப்போ வரேன்னு சொல்லு. இங்கே இருக்கிற புனிதத்துவமும் போயிடுச்சு. கோயிலில் இருந்த அந்த 1.5 மணி நேரம் புனிதத்துவமும் மறந்து போச்சு. அன்பார்ந்தவர்களே, மனிதம் நமது ஊன் இயல்பிலிருந்து நாம் ஒருபோதும் நினைச்ச முடியாது, தப்பிக்க முடியாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய பலவீனத்திலிருந்து நீங்கள் எப்பொழுதுமே தப்பிக்க முடியாது. ஆனால் முடியும். என்ன சொல்றாருன்னா, 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறைவசனத்தில் தூய பவுல் சொல்றாரு, என் அருள் உனக்கு போதும். எந்த ஊனியல்பையும் உன்னால் கடந்து செல்வதற்கான பலத்தை நீ பெறுகிறாய், என் அருள் உனக்கு போதும். நீ பலவீனமா கவலைப்படாத. இந்த கோயில்ல நீங்க வந்து உட்கார்ந்து இப்படி கடவுளுக்கு முன் நல்லவர்களாக புனிதர்களாக காட்டுவது கடவுளுடைய அருளை பெறுவதற்காக. இந்த அருள் உங்களுடைய பலவீனத்தை மாற்றுவதற்கான அடிப்படை சக்தியாக இருக்கிறது என்றால் அதுவே பலமானது. நான் என்னுடைய பலவீனத்தில் தான் பலமாக இருக்கிறேன் என்று தூய பவுலே சொல்றார். எப்பொழுதெல்லாம் நாம் பலம் குன்றி இருக்கின்றோமோ அப்பொழுது இந்த கடவுளுடைய அருள் நம்மிடம் பொங்கி வழியும் பொழுது அங்கு மனிதம் புனிதமாக மாறுகிறது. மனமாற்றத்தினுடைய மனு உருவாக்கமாக நாம் ஒவ்வொருவருமே மாறிக்கொண்டிருக்கின்றோம். இது முதல் நிலையாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நிலையாக, கடவுளுடைய மனு உருவாதலில் நாம் ஒவ்வொருவருமே பங்கேற்கிறோம். கடவுளுடைய மனு உருவாக்கம் இயேசு வழியாக வந்து இந்த உலகத்தில் எல்லோருடைய இதயங்களிலும் குடிகொண்டிருப்பது போல கடவுளுடைய அருள் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நிலையாக தங்கி இருக்க வேண்டும் என்பதற்கான சூழலை ஒவ்வொரு குடும்பமும் உருவாக்க வேண்டும் என்பதற்கான கட்டாய கடமை நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருக்கிறது. இதுதான் மனு உருவாதலில் நாம் ஒவ்வொருவருமே பங்கேற்பாளர்களாக மாறுகிறோம். எப்பொழுது கடவுளுடைய அருளை நம்முடைய குடும்பத்தில் முழுமையாக தங்க வைப்பதற்கான மதிப்பீடுகளை நமது குடும்பங்களில் நாம் எப்பொழுது விதைக்கிறோமோ அப்பொழுது இந்த மனு உருவாதல் நிகழ்வு நாம் பங்கேற்பாளர்களாக இதில் மாறுகிறோம். மூன்றாவது நிலையாக நாம் பார்ப்பது நம்முடைய மிக்கேல் தூதர் போல வானதூதர்களுடைய தோற்றம், வானதூதர்களுடைய வடிவமைப்பு, வானதூதர்களுடைய அந்த மாடல் முன்மாதிரி எப்படி நம்மிடம் ஒரு தாக்கத்தை உருவாக்குறது என்றால் நானும் வானதூதர்கள் போல மாற வேண்டும் என்பதற்கான ஒரு இது. நீங்க உங்க பிள்ளைகிட்ட அப்படிதான் சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா? உங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? வானதூதர் போல நீ என்ன செய்யணும், நல்ல பையனா இருக்கணும். எங்க அம்மாவும் என்னோட அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ கோயிலில் போனால் பேசினா அந்த மேலே மோட்டில் உட்காந்து வானதூர் பேர் எழுதி காண்டவர் கீழே கொடுத்துருவாரு அப்படி சொன்னாங்க. நான் கோயிலுக்கு வரும்போது எப்படி நான் பார்ப்பேன், எங்கேயாவது வானதூர் இருக்கிறாருன்னு சொல்லி. சரி, இப்படிப்பட்ட ஒரு அந்த தோற்றம், அந்த ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒரு சிந்தனையை நாம் இப்பொழுது எப்படி பார்க்கிறோம் என்றால், நீங்கள் வானதூதர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. அது நடக்காது. அது அவர்களுக்கே கடவுள் ஒரு சில மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அது வானதூதராக இருக்க வேண்டும் என்று அவரை புடைசூழ இருந்து அவருக்கான காரியங்களை பணிவிடையை செய்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை. அந்த கொடையை பெற்றுக்கொண்டால் நல்லது. ஆனால் நம்முடைய அழைப்பு ஒரு வானதூதராக மாற வேண்டும் என்பதற்கானது அல்ல. மாறாக நீ கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை கொண்ட ஒரு முழு மனிதராக வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பு தான் ஒவ்வொரு வானதூதரும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நம்முடைய பாதுகாவலர் புனித மிக்கேல் தூதரும் விதிவிலக்கு அல்ல. அவர் போராட்ட வாழ்வு, அன்றாட போராட்ட வாழ்வை தான் அறிமுகப்படுத்தினார். நீ வானதூதராக மாறணும்னு தேவையில்லை. அன்றாட போராட்ட வாழ்வில் உன்னுடைய எதிர்நோக்கை எப்படி முன்வைத்து முன்னெடுத்து செல்கிறாயோ அதன் அடிப்படையில் தான் நீ நினைச்ச முடியும் முழு மனிதனாக
அந்த மனிதத்தில் வரக்கூடிய புனிதத்தை கலந்த ஒன்றாக மாற முடியும். நம்முடைய வாழ்விற்கு இந்த மனமாற்றத்தின் மனு உருவாக்கம் தேவையா? தேவைதானா? எப்படி நாம் இதை நம்முடைய அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய முதலில் வரக்கூடிய ஒரு டார்கெட் இலக்கு நம்முடைய குடும்பங்கள். நம்முடைய குடும்பங்கள், ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு மனு உருவாக்கத்தினுடைய ஒரு புனிதத்தை பெற முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். கனிவாக பேசும் பொழுது, இரக்கத்தோடு பேசும் பொழுது, இரக்கத்தை எல்லா விவிலியுமே வெளிப்படுத்துது. இரக்கம் என்றால் என்ன என்று பார்த்தால், ஐயோ பாவம் என்று கடந்து போவதல்ல, மாறாக அடுத்திருப்பவர்களை கடவுளின் கண்களால் பார்ப்பதற்கு முயற்சிப்பது. இரக்கம் என்பது அடுத்திருப்பவர்களை கடவுளின் கண்களால் பார்ப்பதற்கு முயற்சிப்பது. கடவுளின் கண்களால் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்மானங்களாக உங்களுடைய கண்கள் பல தீர்மானங்களை சொல்வதற்கு முன்வரும். இதுதான் இரக்கம் என்று விவிலியம் சொல்கிறது. இரக்கத்தோடு நீங்கள் பிறரை கடவுளுடைய கண்களால் பார்ப்பதற்கு முயற்சிப்பது. கனிவோடு உள்ள வார்த்தைகள் இந்த இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக இருக்க முடியும். இங்குதான் மனு உருவாக்கம், மனமாற்றத்தினுடைய மனு உருவாக்கம் ஒரு குடும்பத்திலிருந்தே பிறப்பெடுக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். காழ்ப்புணர்ச்சிகளை விட்டு விடுவது. எத்தனை வருஷம் நீங்க இந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சு கொண்டு போவீங்க? சொல்லு பாருங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது காழ்ப்புணர்ச்சி அல்ல, ஆனால் நாம் எத்தனை ஆண்டுகள் இதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நான் நல்ல பழ ஜூஸ் குடிப்பேன். எப்போன்னு தெரியுமா? 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம சர்பத்தில் பழத்தை ரொம்ப க்ரஷ் பண்ணி குடிப்போம் தெரியுமா? நல்லா பிடிக்கும். அதனால் எங்கே போனாலும் அந்த பழ சர்பத்து இல்லாமல் வரமாட்டேன். நான் சாமியான பிறகு எங்கள் அம்மா யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க, எனக்கு மகன் நல்லா சர்பத்து குடிப்பான். எப்படியாவது கஷ்டப்பட்டு, அது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் கடந்து நான் வேற பலவிதமான சர்பத்துகளெல்லாம் பார்த்து அது உருவாகி வந்தாச்சு. அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க? 5 வயசுல என்னை பார்த்த அந்த பழ சர்பத்தை குடித்த ஸ்ரீவனா தான் அவங்க என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் நமக்கு நிறைய முறை நாம என்றோ செய்திருக்கக்கூடிய ஒரு தவறை எத்தனை ஆண்டுகள் நாம அப்படியே ஊதி பெருக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும். பாருங்க, விடாப்பிடியாக மனமாற்றத்திற்கு உட்படுத்த மாட்டோம். மாட்டினா நம்ம ஸ்டேட்டஸ் போயிடும், நாம கேவலப்பட்டுருவோம். பங்குல ஒரு மன்னிப்பை கேட்டா நம்ம குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ் என்னாச்சு? யாராவது மதிப்பாங்களா? இனிமேல் இந்த பங்குல அவங்கள மன்னிப்பு கேட்டா மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்குல வாழ்வே கிடையாது. பங்கை மாத்திட்டு போயிடணும். மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அந்த பங்குல நான் போயிடுறேன், ஓகேவா? ஃபார் சொல்லுவா, ஐயோ பங்குல இருந்து போக மாட்டான், அப்ப நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நமக்கு இந்த காழ்ப்புணர்ச்சிகளை பல ஆண்டுகளாக அப்படியே வச்சு இன்னைக்கு இவ்வளவு நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன? கேன்சர் வருது, சின்ன குழந்தைகளுக்கே வருது, பிரஷர் வருது, சுகர் வருது, நீங்க எதிர்பார்க்காத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே வருது. காரணம் என்ன? நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சூழல், சுயநலம், காழ்ப்புணர்ச்சி, நான் என்ற ஒரு அகந்தை. நான் விட்டு கொடுத்து போகவா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலை அல்லது குடும்ப சூழலை நாம் உருவாக்க இந்த மனமாற்றத்தின் மறு உருவாக்கத்திற்கான புனிதத்தன்மை நம்மிடம் குறைந்து கொண்டே வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மன்னிப்பை தாராளமயமாக்குவதற்கான முயற்சிகள் குடும்பத்தில் முன்னெடுத்து செல்லப்படும் பொழுது நாமும் கிறிஸ்துவை போல மனு உருவாக்கப்பட்ட மனிதர்களாக இந்த பங்கில் உலா வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமான சூழலை, அதற்கான நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது குடும்பம். இரண்டாவது, நம்முடைய இளைஞர்கள். இன்னைக்கு ஒரு இளைய சமுதாயம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது என்று கூறுகிறோம். இந்த மனமாற்றத்தினுடைய மனு உருவாக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு பங்களை வளர்ச்சியை கொண்டு போகணும்னா இளைஞர்கள் நினைச்சா கண்டிப்பா நடக்கும். இளைஞர்கள் நினைத்தால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு தெரியுமா? மனு உருவாக்கத்திற்கு முன்னாடி நல்ல நட்புகளை அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நட்புகளை அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய நட்பு தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலை, சவாலை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தீய நட்பு, கெட்ட உறவுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத உரையாடல்கள், இவைகள் நம்முடைய இளைய சமுதாயத்தை ஒரு பின்னுக்கு தள்ளக்கூடிய அந்த மனு உருவாக்கத்தினுடைய நிலைக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்களும் இதற்கான முழு பொறுப்பெடுத்து இந்த சமூகத்தை மனமாற்றத்தின் மனு உருவாக்கமாகிய புனிதத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு இளைஞர்களுக்கும் இருக்கிறது. ஒட்டுமொத்த பங்கே நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இறுதியாக நான் சொல்றேன்,
ஒட்டுமொத்த பங்கே நினிவே நகர மக்களாக நீங்க கூட மாற வேண்டாம். ஆனால் ஒன்று மட்டும் தயவு செய்து செய்யுங்க. ஒன்று, புரணி பேசுவதிலிருந்து பிறரை ஊக்கப்படுத்தக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறி வர வேண்டும். புரணி பேசுவதிலிருந்து, பிறரை கெடுத்து பேசுவதிலிருந்து பிறரை ஊக்கப்படுத்துவதற்கான நிலைக்கு நீங்கள் மாற்றப்படும் பொழுது அதுவே மனமாற்றத்தினுடைய மனு உருவாக நீங்கள் புனிதத்தை தேடி வந்திருக்கக்கூடிய மக்களாக உங்களால் கடவுளுக்கு முன் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இது எளிதான காரியம் அல்ல. நினிவே மக்கள் போல ஒட்டுமொத்த பங்கே எல்லாரும், சின்ன குழந்தையிலிருந்து வயசான படுக்கையில் இருக்கக்கூடிய ஆள் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? நான் மனம் மாறுகிறேன், நான் மனம் வருந்துகிறேன் என்பதற்கான அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க? கண்டுபிடிங்க. அதை உங்களுடைய குடும்பத்தில் விதையுங்கள். அதுவே கிறிஸ்துவை போல உங்களையும் மனு உருவாக்கத்திற்கான கருவிகளாக மாற்றும். ஆமென்.